நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காவோலை டிவியின் சிவந்த நிலம். உலகம் முழுவதும் கேமராக்களின் கண்காணிப்பில் உங்கள் ஒவ்வொரு நகர்வும் இங்கே கண்காணிக்கப்படுகிறது. உங்கள் தரவு பாதுகாப்பு மிக முக்கியம். கடந்த சில பத்தாண்டுகளாக உலகெங்கிலும் உள்ள அரசுகளாலும் கார்ப்பரேட் நிறுவனங்களாலும் மிகவும் நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்டு விற்கப்படும் ஒரு கவர்ச்சிகரமான வார்த்தை தான் ஸ்மார்ட் சிட்டி. சுத்தமான வீடுகள், நெரிசலற்ற போக்குவரத்து, தானியங்கி விளக்குகள், கன நொடியில் கிடைக்கும் அரசு சேவைகள் கேட்கும்போதே ஒரு சொர்க்கத்தைப் போல தோன்றுகிறது அல்லவா? ஆனால் இதன் மறுபக்கம் என்ன? இதனுடைய எதிர்வினை என்ன? வணக்கம், நான் உங்கள் காவோலை எடிசன். நகரங்களை ஸ்மார்ட் ஆக்குகிறோம் என்ற பெயரில் உண்மையில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால், ஒரு நகரில் வாழும் ஒவ்வொரு குடிமகனின் அன்றாட வாழ்க்கையையும் அவர்களுடைய நகர்வுகளும் எண்ணங்களும் நடத்தைகளும் இடைவிடாமல் கண்காணிக்கப்படுகின்றன என்பதுதான் உண்மை. நாம் எங்கே செல்கிறோம், யாருடன் பேசுகிறோம், எந்த கடையில் சாப்பிடுகிறோம், எந்த பொருளை வாங்குகிறோம் என்பது வரை அனைத்தும் டேட்டாக்களாக மாற்றப்பட்டு அல்காரிதம்களின் கூர்மையான கண்காணிப்பிற்குள் கொண்டு வரப்படுகின்றன. சுருக்கமாக சொன்னால், ஸ்மார்ட் சிட்டி என்பது பாமர மக்களுக்கு விற்கப்படும் வசதிகள் நிறைந்த ஒரு டிஜிட்டல் சிறைச்சாலை. இதை வெறும் சதித்திட்ட கோட்பாடாக மட்டும் நாம் பார்க்க தேவையில்லை. உலக அளவில் இதற்கு மிக பெரிய சான்றாக அமைந்தது ஹாங்காங் சம்பவம். அதை பற்றி இந்த கட்டுரையில் நாம் விரிவாக பார்க்கலாம். ஒரு சாதாரண குடிமகனுக்கு ஸ்மார்ட் சிட்டி என்பது தெருவில் இருக்கும் கேமராவாகவும் கைபேசியில் இருக்கும் ஒரு செயலியாகவும் மட்டுமே தெரியும். ஆனால் அதன் பின்னணியில் இயங்கும் அல்காரிதம்கள் மிகவும் ஆபத்தானவை. முதலாவதாக, அந்த ஆபத்துகளில் ஒன்று வெகுஜன கண்காணிப்பு. ஸ்மார்ட் சிட்டிகளில் பொருத்தப்படும் உயர்தர சிசிடிவி கேமராக்கள் வெறும் காட்சிகளை பதிவு செய்வதோடு நிற்பதில்லை. அவற்றில் பொருத்தப்பட்டுள்ள முக அங்கீகாரம் செய்யும் அல்காரிதம்கள் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்களின் முகங்களை அடையாளம் கண்டு அவர்களின் தனிப்பட்ட டேட்டாக்களோடு இணைக்கின்றன. இந்த டேட்டாக்கள் எங்கிருந்து கிடைக்கின்றன என்று நீங்கள் கேட்டால், அவை பல செயலிகளில், அதாவது யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற செயலிகளில் நாமவே முன்வந்து பதிவேற்றம் செய்தவைதான். அவற்றுடன் இந்த முக அங்கீகார அல்காரிதம்கள் நம்முடைய முகப்பதிவினையும் சேர்த்து ஒரு விதமான விஷுவல் இமேஜினை உருவாக்கி விடுகின்றன. நாம் இயற்கையாக வெளியில் நடப்பது ஒரு முகமாக இருந்தாலும் அதற்கு உள்ளாத அத்தனை குணநலன்களையும் படைத்த வேறு ஒரு விஷுவல் முகமானது அல்காரிதம்களால் கட்டமைக்கப்படுகின்றன. இதனுடைய மோசமான பின்பக்கம் என்பதனை பின்னால் விளக்குகிறேன். இரண்டாவதாக, பயோமெட்ரிக் மற்றும் இருப்பிட கண்காணிப்பு. அன்றாடம் நாம் பயன்படுத்தும் வைஃபை ஹாட்ஸ்பாட்கள், ப்ளூடூத் பீக்கான்கள் மற்றும் ஜிபிஎஸ் சாதனங்கள் மூலம் நமது ஒவ்வொரு அடியும் கண்காணிக்கப்படுகிறது. பொதுவாக நாம் அவற்றையெல்லாம் எல்லா செயலிகளிலும் நாமவே முன்வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். வைஃபை ஹாட்ஸ்பாட்டுகள் பொதுவாக நாம் பயன்படுத்தும் இணைய இணைப்புக்கான ஒரு வழிமுறை. ப்ளூடூத்துகளும் அதுபோலவே ஒருவரிலிருந்து மற்றொருவர் தொடர்பு கொள்வதற்காக நாம் பயன்படுத்துகிறோம். ஜிபிஎஸ் சாதனங்கள் எவ்வாறு நாம் பயன்படுத்துகிறோம் என்று கேட்டால், அது நீங்கள் ஒவ்வொரு செயலியும் உங்களிடமிருந்து பெர்மிஷனில் கேட்கும் லொக்கேஷன் என்ற ஒரு அமைப்பை நாம் அக்செப்ட் செய்கிறோம் அல்லவா, அதன் மூலமாக கிடைக்கிறது. இவற்றின் மூலம் நமது ஒவ்வொரு அடியும் கண்காணிக்கப்படுகிறது. நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் எவ்வளவு நேரம் இருக்கிறோம் என்பதும் அல்காரிதம்களால் துல்லியமாக கணிக்கப்படுகின்றன. அந்த இடம் எது,
நீங்கள் அங்கு எதற்காக நிற்கிறீர்கள் என்பதனை டேட்டாக்கள் அவர் அல்காரிதம்களுக்கு முன்கூட்டியே அறிவித்து விடுகின்றன. மூன்றாவதாக கணிப்பு காவல் முறை, அதாவது ப்ரெடிக்டிவ் போலீசிங், முன்கூட்டியே கணிப்பது. யார் குற்றம் செய்வார்கள் என்பதை குற்றம் நடப்பதற்கு முன்பே கணிப்பதாக கூறிக்கொள்ளும் அல்காரிதம்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களை அல்லது எளிய பின்னணி கொண்ட மக்களை தொடர்ந்து சந்தேக பட்டியலிலே வைக்க துணை நிற்கின்றன. இது எவ்வாறு எனில், இந்த மேல்தட்டு வர்க்கத்தால் பழக்கப்பட்ட இந்த அல்காரிதம்கள் அவர்களுடைய நாகரிகங்களையே முதன்மையானதாக எடுத்துக்கொள்கின்றன. எனவே சாதாரண மக்களும் அடித்தட்டு மக்களும் ஒரு விதமாக அந்த பட்டியலில் சந்தேகத்துக்கு உட்பட்டவர்களாகவே கருதப்படுகிறார்கள். இந்த அமைப்புகள் குடிமக்களின் தனியுரிமை என்ற பிரைவசி என்ற அடிப்படை உரிமையையே முற்றிலுமாக பறித்து விடுகின்றன. இத்தகைய ஒரு சூழல் ஹாங்காங் நகரில் நடைபெற்ற ஒரு போராட்டத்தை குறிப்பிடலாம். அதாவது 2019ஆம் ஆண்டு ஹாங்காங் நகரில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம் நடந்தது. ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்காக அந்த நாட்டு இளைஞர்கள் போராட்டத்தில் குதித்தார்கள். அப்பொழுது நடந்த சில சம்பவங்கள் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றன. அங்கு அரசாங்கமானது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நகர் முழுவதும் ஸ்மார்ட் விளக்கு கம்பங்களை நிறுவத் தொடங்கியது. இதற்கு அரசு என்ன சொன்னது தெரியுமா? இந்த கம்பங்கள் காற்றின் தரத்தையும் வெப்பநிலை தரவுகளையும் போக்குவரத்து நெரிசல்களையுமே சீரமைக்க நிறுவப்படுகின்றன என்று அரசு தரப்பில் சொல்லப்பட்டது. மேலோட்டமாக பார்த்தால் இது எவ்வளவு நல்ல திட்டம். ஆனால் ஹாங்காங் மக்கள் இவற்றை நம்பி ஏமாறவில்லை. அந்த விளக்கு கம்பங்களுக்குள் ஒளிந்திருந்த உண்மையை அவர்கள் கண்டறிந்தார்கள். இதுதான் நமது ஸ்மார்ட் சிட்டிகளில் நிறுவப்பட்டிருக்கும் கேமராக்களின் பின்னால் திரைமறைவில் நடந்து கொண்டிருக்கும் வேலை. அந்த கம்பங்களில் சாதாரண விளக்குகள் மட்டும் இருக்கவில்லை, மாறாக 360 டிகிரி சுழலும் கேமராக்கள், RFID சென்சார்கள், 5G நெட்வொர்க் கருவிகள் மற்றும் ப்ளூடூத் பீக்கான்கள் கூட இருந்தன. இவை அனைத்தும் தகவல் தொடர்பு சாதனங்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதில் நிறுவுவதற்கான அரசாங்கத்தின் நோக்கம் என்ன தெரியுமா? ஜனநாயக உரிமைகளுக்காக போராடும் போராட்டக்காரர்களையும் சாதாரண குடிமக்களையும் முக அங்கீகார அல்காரிதம்கள் மூலம் கண்டறிந்து அவர்களை முன்கூட்டியே கைது செய்வதும், அதாவது குற்றம் நடப்பதற்கு முன்பாகவே ஒரு செயற்கை நுண்ணறிவு செயலியானது கணித்து தரும் தரவுகள் மூலம் அவர்கள் குற்றம் செய்வார்கள் என்று நிர்ணயித்து அவர்களின் சமூக கடன் புள்ளிகளை, இப்பொழுது மேலை நாடுகளிலெல்லாம் சோசியல் கிரெடிட் ஸ்கோர் என்ற முறை உள்ளது. நம் நாட்டில் கடன் வாங்குவதற்காக சிவில் ஸ்கோர் முறை உள்ளது போல அங்கு அரசு வேலைகளையும் அரசினுடைய மானியங்களையும் பெறுவதற்காக இந்த சோசியல் கிரெடிட் ஸ்கோர் என்பது ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது. அந்த சோசியல் கிரெடிட் ஸ்கோரை குறைப்பதுமே அரசின் முக்கிய உண்மையான நோக்கமாக இருந்து வந்தது. ஆனால் ஆகஸ்ட் 24, 2019 அன்று குவான்டாங் என்ற இடத்தில் திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அரசின் இந்த டிஜிட்டல் கண்காணிப்புக்கு எதிராக கொதித்தெழுந்தனர். தங்கள் தனியுரிமை எங்களுக்கு வேண்டும், எங்களை உளவு பார்க்காத என்று முழக்கமிட்டபடி மக்கள் எல்லோரும் கூடி கயறுகளையும் மின்சார அறுப்பு இயந்திரங்களையும் கொண்டு அந்த ஸ்மார்ட் விளக்கு கம்பங்களை அறுத்து வீழ்த்தினார்கள். இந்த காட்சியை, அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த காட்சியை சிறிது நேரம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அவற்றில் இடையில் இருக்கும் அவர்கள் அதை வீழ்த்திய பிறகு அந்த கம்பங்களிலிருந்து அவர்கள் கலட்டிய மதர் போர்டுகளையும் சிப்புகளையும் ஆராய்ந்தபோது அதில் உளவு பார்க்கும் அல்காரிதம்களுடன் தொடர்புடைய சீன நிறுவனங்களின் உதிரி பாகங்கள் இருந்தது அம்பலமானது. ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில்
அரசு எப்படி கண்காணிப்பு வலையை பின்னியது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாகும். இப்பொழுது அந்த காட்சிகளை பாருங்கள். பார்த்தீர்களா அரசு எவ்வளவு பெரிய மாயாஜால வேலையை செய்திருக்கிறது என்று. அரசு அதிநவீன செயற்கை நுண்ணறிவையும் அல்காரிதம்களையும் கண்காணிப்புக்கு பயன்படுத்திய போது ஹாங்காங் மக்கள் அதற்கு எதிராக கையாண்ட உத்திகள் உலகையே வியப்பில் ஆழ்த்தின. அத்தகைய செயல்களில் ஈடுபட்டார்கள். எவ்வாறு இந்த அல்காரிதம்களையும் இந்த காமராக்களையும் ஏமாற்ற முடியும் என்று அவர்கள் உலகுக்கு காட்டினார்கள். இது ஒருவேளை நாளை நமக்கு கூட பயன்படலாம். முதலில் அவர்கள் கையாண்ட விதம் லேசர் விளக்குகள். பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ரேட்டில் சின்ன சின்ன லேசர் பாயிண்டர்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா. இப்போ அந்த லெக்சரர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, போர்டில் இண்டிகேட் காணிக்கிறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுவாங்க. முன்னால் மாதிரி கை விரலை வச்செல்லாம் காட்டுறதில்ல. அந்த லேசர் பாயிண்டர்ஸை கேமராக்களின் லென்ஸுகள் மற்றும் ஏஐயின் முக அங்கீகார செயல்பாட்டை செயலிழக்க செய்ய அந்த மக்கள் அந்த கேமராக்களை நோக்கி பாய்ச்சினார்கள். இப்போ இந்த லேசர் ஒளி போகுது பார்த்தீங்களா, அது நம்ம அந்த கேமராவினுடைய முகப்பில் காணிக்கப்படும் போது அந்த கேமராவானது குழம்பி போகிறது. அதை கட்டுப்படுத்தும் ஏஐ செயலிகள் முடக்கப்படுகின்றன. இதனால் அல்காரிதம்களால் போராட்டக்காரர்களின் முகங்களை தனித்தனியாக அடையாளம் காண முடியாமல் போனது. இரண்டாவதாக அந்த மக்கள் அரசுக்கு தங்களுடைய தரவுகள் செல்லாமல் பார்த்து கொண்ட விதமானது விசித்திரமானது. ஸ்மார்ட் சிட்டி என்று வந்துவிட்டால் அங்கு நாம் ஆக்டோபஸ் கார்ட்ஸ் என்று சொல்லப்படும் ஸ்மார்ட் கார்டுகளை பயன்படுத்தி தான் போக்குவரத்தையோ எல்லா விதமான சேவைகளையும் நாம் பெற முடியும். அதன் மூலம் நாம் எங்கு பயணிக்கிறோம் என்பது பதிவாகும். அது தவிர நாம் எந்த அலுவலகத்துக்கு செல்லுகிறோம் இவைகள் கூட அவற்றில் பதிவாகக்கூடிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அந்த பதிவுகள் டாட்டாவாக மாறி ஏஐ செயலிகளுக்கு செல்லுவதை தவிர்க்க மக்கள் ட்ரெயின் மற்றும் பஸ்களில் டிஜிட்டல் கார்டுகளை பயன்படுத்தாமல் வரிசையில் நின்று பணமாக கொடுத்து டிக்கெட்டுகளை வாங்கினார்கள். நல்ல முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டிருக்கிறார்கள். கூடுமானவரை நம்முடைய தரவுகள் அரசை சென்று சேருவதை அவர்கள் தங்கள் மூலமாகவே தவிர்த்திருக்கிறார்கள். மூன்றாவதாக இந்த கேமராக்களிடமிருந்து அவர்கள் தப்புவிக்க மேற்கொண்ட வழிமுறையானது பெரிய பெரிய குடைகளை விரித்து கேமராக்கள் நம் தலைக்கு மேலே நின்று கொண்டிருக்கும். ஆகவே இந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த உயரத்தில் இருக்கும் ஸ்மார்ட் கேமராக்களிடமிருந்து தப்பிக்க பிரம்மாண்டமான குடைகளை பிடித்து கொண்டார்கள். மேலும் அல்காரிதம்கள் முக அமைப்பை வடிவியல் ரீதியாக கணக்கிடுவதை தவிர்க்க சிறப்பான முகமூடிகளை அணிந்திருக்கிறார்கள். முகமூடிகளை அணிந்திருக்கும் போது அந்த அல்காரிதம்களால் நம்முடைய டேட்டாவை வைத்து நம் முக அமைப்பை வடிவமைக்க முடியாமல் போனது. இந்த நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தும் பாடம் என்ன? தொழில்நுட்ப சக்தி எவ்வளவு வாய்ந்ததாக இருந்தாலும் மனித சுதந்திரத்திற்கான போராட்டத்திற்கு முன்னால் அது என்று ஆகிலும் தோற்றுதான் ஆக வேண்டும் என்ற நம்பிக்கை கீற்றை இது நமக்கு தருகிறது. சரி, இவை அனைத்தும் ஹாங்காங்கில் நடந்த விஷயங்கள். இது ஹாங்காங்கில் நடந்தது ஏதோ தூரத்து நாட்டில் நடந்த சம்பவம் என்று நாம் கடந்து செல்ல முடியாது. ஏனெனில் அத்தகைய நிகழ்வுகள் நம் நாட்டிலும் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நம் இந்திய நகரங்களிலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் மிக வேகமாக செயல்பட்டு வருகின்றன. கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்ஸ் என்ற பெயரில்
ஒருங்கிணைந்த கண்காணிப்பு மையங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. லட்சக்கணக்கான சிசிடிவி கேமராக்கள் நகரின் மூலை முடுக்கெல்லாம் நிறுவப்படுகின்றன. நமக்கு பார்க்குறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்கப்போ நாடு பெரியசா முன்னேறி போச்சுன்னு. ஆனால் அது எதுக்காக அங்கே நிறுவப்படுகிறதுங்கிறது கொஞ்சம் விவரமாக படித்தா தான் புரியும். இந்த வலுவான தரவு பாதுகாப்புகள் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். சரி, இது ரைட்டு, உங்களுக்காகத்தான், நாட்டு மக்களுக்காக தான் பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னால், இதற்கான வலுவான தரவு பாதுகாப்பு சட்டங்களோ அல்லது அரசினுடைய வெளிப்படைத்தன்மையோ இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. இப்போ உங்களுடைய டேட்டா இதிலிருந்து எடுத்து யாருக்கு விற்கப்படுகிறது, இதிலிருந்து வரக்கூடிய டேட்டா யாருக்கு செல்லுகிறது? இவை அனைத்துமே அரசுகளால் நிறுவப்பட்டதல்ல. கான்ட்ராக்ட் வேஜஸில் தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களிடம்தான் இந்த செயல்பாடுகள் அனைத்தும் உள்ளன. இந்த கான்ட்ராக்ட் உள்ளது. அப்படி என்றால் நாம் எங்கு செல்லுகிறோம், என்ன செய்கிறோம், யாரை சந்திக்கிறோம் என்ற தரவு யாருடைய கைக்கு செல்லுகிறது என்பதை நமக்கு தெரியாமலேயே இருக்கிறது. இது நமக்கு தெரியப்படுத்தப்படுவதில்லை. அதுபோல இது ஓப்பன் சோர்ஸ் ஏரியாவிலும் இல்லை. நாம் இதை யார் கண்காணிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளவும் முடியாது. இந்த தரவு யார் கைக்கு செல்லுகிறது என்பது வெளிப்படையாக இல்லை. அடுத்ததாக, தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்கள், இவற்றை கான்ட்ராக்ட் முறையில் எடுத்து செய்யும் நிறுவனங்கள், அதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு முற்றிலுமாக மீடியாக்களில் இருட்டடிப்பு செய்யப்பட்ட கூடன்குளம் அணுமின் நிலைய கோப்புகள் வெளியானது. அவற்றை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் ஏனெனில் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் என்று சொல்லப்படும் டிவிகளில் இவை குறித்த விவாதங்கள் எதுவும் வந்ததாக எனக்கு தெரியவில்லை. ஒரு மோசமான செயல் நடந்திருக்கிறது, திருட்டு நடந்திருக்கிறது. ஆனால் அவை குறித்து விவாதிப்பதற்கு ஒருவேளை அரசினுடைய கட்டுப்பாடுகள் கெடுபிடி காரணமாக கூட தவிர்க்கப்பட்டிருக்கலாம். இத்தகைய தனியார் நிறுவனங்கள் அந்த தரவுகளை வேறு யாருக்கேனும் விற்கிறதா என்பதை வெளிப்படையாக சொல்ல மறுக்கின்றன. ஒருவேளை நாளை ஒரு அமைதியான முறையில் நாம் நமது உரிமைகளை கேட்கும்போது இந்த அல்காரிதம்கள் டேட்டாக்கள் மூலமாக நம்மிடமிருந்தே பெற்றுக்கொண்ட விஷயங்களை வைத்து நமக்கு எதிராக பயன்படுத்தப்படுமா என்ற கேள்விக்கும் பதில் இல்லை. இவற்றுக்கெல்லாம் விடை தேட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். தொழில்நுட்பமும் நகரங்களின் வளர்ச்சியும் கண்டிப்பாக நமக்கு தேவை என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த வளர்ச்சி மக்களின் சுதந்திரத்தையும் தனி உரிமையையும் ஜனநாயக உரிமைகளையும் ஒரு சில கார்ப்பரேட்டுகளின் கைகளில் அடகு வைத்து பெறப்படுவதாக இருக்கக்கூடாது. எனவே ஸ்மார்ட் சிட்டி என்ற கவர்ச்சி வார்த்தைக்கு பின்னால் இருக்கும் டிஜிட்டல் கண்காணிப்பு வலையை நாம் உணர வேண்டும். நமது தரவு உரிமைகளுக்காகவும் தனி உரிமைக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்றி. நான் காவோலை எடிசன்.